வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாள் இன்னைக்கு தூக்கத்திலே தான் ஆரம்பிச்சுது. வெல்கம் டு T4 Vlogs. குளியல் அறையில் சோப் இல்லை, அதனால் மேலே போயிட்டு சோப்பு மட்டும் எடுத்துன்னு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்து நம்ம பாடியை ஒரு கண்டிஷனாக செக் பண்ணிட்டு அண்டு காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. போகிற வழியிலேயே சப்பாட்டை இன்றைக்கி எப்படின்னா பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே எங்கள் அப்பா கூடயே வண்டியில் கிளம்பியாச்சு. போன உடனே எனக்கு வந்து பஸ்ஸு கிடச்சிடுச்சு. கரெக்டாக எடுக்கும்போது ஏறியாச்சு. ஆனால் ஏறினதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு. அப்புறம் இந்த பொம்மை நம்மளுக்கு போகிற வழியிலே கிடச்சிருச்சு. நம்ம நண்பர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட பிடிக்கணும். தேர்வு முடிந்ததுமே நம்மளுக்கு என்சிசியில் வந்து ஃபாலின் போட்டாங்க. அந்த அழைப்புக்கு இணங்கி நம்ம போயிட்டு நம்ம ஜூனியர் பசங்களை பார்த்துட்டு ஃபார்மெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து நான் வெளியே கிளம்பி போயிட்டேன். வெயில் இருந்தாலும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் தண்ணி எடுக்கலான்னு போனால் நம்ம பசங்க கிரவுண்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை ஒரு முறை பார்த்துட்டு ஈவினிங்காக வந்து எங்களுக்கு சர்ச்சில் சாங் ப்ராக்டிஸு. அப்புறம் இவர் உங்களுக்கு தெரியும், அண்டு முக்கியமான வெள்ளை சொக்கா நபர், இவர் பேர் வந்து நாதஸு. ஏன்னா அவர் வாசிக்கிறார் பார்த்தீங்களா, அதனால் வச்சோம். அப்படியே நாங்கள் எல்லோரும் முடிச்சுட்டு டீ கடைக்கு போனோம். இந்த முறை புதுசாக ஒரு ஸ்பாட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சித்ராவுக்கு பக்கத்திலே தான் இருக்குது. நல்லா இருந்தது. நான் ஒரு காஃபி போட்டேன். நம்ம நண்பர்களெல்லாம் உக்காந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் மச்சானும் அப்போ தான் வந்தோம். அப்படியே நாங்கள் 2 பேர் அங்கே உக்காந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டோம். இவர் வந்து நம்ம பக்கத்தில் உக்காந்துருந்த நபர் காஃபி வேணர் போகிறாரு. அப்படியே அவங்களோட காஃபி குடிச்சிட்டு நாளை முடிச்சுக்கணும் நண்பர்களை.